அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமான பதிவுன்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க. யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுதோ, தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் வந்துடுச்சோ, நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய யோகம் வந்துருச்சோ, அவங்க கண்ணில் தான் இந்த வீடியோ படும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன சிறப்பு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 14ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி பௌர்ணமி திதி இருக்குது. சரி, இந்த பௌர்ணமி திதிங்கிறது மாதம் வரது தானே, இதில் என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி பௌர்ணமி திதியானது சந்திர பகவானுக்கு பிடித்தமான ரோகிணி நட்சத்திரத்தில் உதயமாகிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ மற்ற நாட்களில் நீங்கள் வழிபாடு பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு கஷ்டம் தீரலை, பலன் கிடைக்கல அப்படின்னாலுமே, இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் சில வழிபாடுகள் தாந்திரீக பரிகாரங்கள் செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவை தாண்டி இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. அவருடைய 10 அவதாரத்தில் கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது ஒன்று. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு இந்த சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. இவை தாண்டி நேற்று பதிவில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் நாளைய பதிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பதிவை பற்றி தான் நாம் இப்போ பேச போகிறோம். அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த யூடியூப்லேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம சேனல் தான் இன்றைக்கி இதை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுது. அது என்ன இந்த நாளில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நமக்கு தங்க கணபதி நாளாக அமைஞ்சிருக்குது. அது என்ன தங்க கணபதி நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதெல்லாம் சனிக்கிழமை நாளில் ரோகிணி நட்சத்திரம் வருதோ அந்த நாளை தங்க கணபதி நாள் அப்படின்னு சொல்லுவோம். ஜோதிட சாஸ்திரம் மற்றும் ஆன்மீக ரீதியான வழிகாட்டுதல் படி ஒரு சில நாட்களில் தோன்றக்கூடிய அபூர்வமான யோகம், சில நட்சத்திர சேர்க்கை, இதெல்லாம் சேரும்போது நம்ம சில நல்ல காரியங்கள் செய்யும்போது அது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு செல்வம் சேரவும், நகை சேரவும், கடன் தீரவும், நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவதற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இதுபோல் நல்ல நாள் நேரம் பார்த்து நம்ம வாங்கக்கூடிய குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லலாம். தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கொண்ட நாள் அப்படின்னாலே உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடியதுன்னு பார்க்கும்போது அட்சய திருதியை தான் சொல்லுவீங்க. ஆனால் அட்சய திருதிக்கு நிகரான ஒரு நாள் இருக்குது, அதே பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தங்க கணபதி நாளை சொல்லலாம். இது நம்ம கேலண்டர்லாம் பார்த்து கண்டுபிடிக்க முடியாதுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை, சில சமயம் மட்டும் 2 முறை வரும். இதே போல் தங்க கணபதி நாள் அப்படின்னது இந்த வருடத்திலேயே நமக்கு மார்ச் மாதம் இருந்தது. அதிர்ஷ்டவசமாக இன்றைக்கும் நமக்கு அமைஞ்சிருக்கு. இது நிறைய பேர் கவனிக்கல போல், அதனால தான் யாரும் இன்னும் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். நாம் இன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா, இனி மற்ற சேனலில் வீடியோ வரும்னு நான் நினைக்கிறேன். சரி, இந்த நாளில் தங்கம் சேர்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி விநாயகர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா தங்க கணபதி நாள் அப்படின்னாவே அந்த அன்னைக்கு கட்டாயம் விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யணும். நீங்கள் வீட்டில் விநாயகர் வழிபாடு செஞ்சாலும் சரி, கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் சரி, சிம்பிளாக அருகம்புல் வாங்கிட்டு போயிட்டு வச்சு உங்கள் பேருக்கு முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லைன்னா ஒரு சிதறுக்காய் உடைங்க, இல்லை உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் இன்றைக்கி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் தங்க நாணயமாகவோ இல்லது தங்க ஆபரணங்கள் ஒரு சின்ன குண்டுமணி அளவுக்கு வாங்கினீங்கன்னாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தங்கமும் வாங்கலாம், வெள்ளியும் வாங்கலாம், எது வேணாலும் வாங்கலாம். மொத்தத்தில் இன்றைக்கி எது வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு அது பல்கி பெருகும் அப்படின்னே சொல்லலாம். இது தங்கம் வாங்கிறதுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நகையை அடமானம் வச்சுருக்கிறவங்க இப்போ அந்த நகையை அடகுலேருந்து மீட்பதற்குண்டான ஒரு காலமாகவும் இதை எடுத்துக்கலாம். மேலும் அந்த நகை கடனுக்கு கொஞ்சம் வட்டி கட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த நாளில் நீங்கள் கட்டும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த நகையை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு பணம் சேரும், அந்த நகை உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் நீங்கள் சொத்து பத்திரம் இதெல்லாம் அடகு வச்சுருக்கீங்கன்னாலும் நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தலாம். அதே போல தான் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க, அந்த கடன் அடைக்கவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னாலும் இந்த நாளில் நீங்கள் போயிட்டு கொடுக்கும்போது சீக்கிரமாகவே அந்த முழு கடன் அடைப்பதற்குண்டான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த சனிக்கிழமை நாளில் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கடனை திருப்பி தரத்துக்கும் ஏற்ற ஒரு நாள் இது கிடையாது தான். ஆனால் இது தங்க கணபதி நாள், அதாவது சனிக்கிழமையோட ரோகிணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம இது போல் கடன் கொடுக்கறது,
தங்க நகை மீட்பதற்கான ஒரு அமௌண்ட்டை கட்டுறது, வீட்டு பத்திரத்துக்கான அமௌண்ட்டு கட்டுறது, இதெல்லாம் வந்துட்டு தாராளமாக வந்து பண்ணலாம். அதில் எந்த தவறுமே கிடையாது. அடுத்ததாக ஒரு கேள்வி வரும், சனிக்கிழமை நாளன்னைக்கு யாராவது தங்கம் வாங்குவாங்களா அப்படின்னுட்டு. எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன். சனிக்கிழமை நாளில் நம்ம வாங்கும்போது அது வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து மறைச்சு வைக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். அதனால தான் இந்த நாளில் கடன் வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சனி வந்து பெருக்கி கொடுக்கும். மேலும் இது மற்ற சனிக்கிழமையில் உங்களுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் வந்து தயக்கமாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த சனிக்கிழமை ப்ளஸ் ரோகிணி நட்சத்திரம் இது இருக்கும்போது நம்ம வாங்கும்போது நிச்சயமாக நமக்கு தாராளமாக வந்து தங்க நகை சேர்வதற்கான பாக்கியம் வந்து ஏற்படும். இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் தாராளமாக போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது நகை கிடந்துச்சுன்னா ஒரு குண்டு மணி அளவுக்கு, ஒரு கிராம் அளவுக்கு நீங்கள் வந்துட்டு நகை வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா வாங்குங்க. இன்று இரவு 12 மணி வரைக்கும் தான் நமக்கு இந்த சனிக்கிழமை நாள் வந்து இருக்குது. ஆனால் ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளை அதிகாலை 4 மணி வரைக்கும் இருக்குது. இருந்தாலும் நமக்கு சனிக்கிழமை ப்ளஸ் ரோகிணி நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அப்படிங்கும்போது இன்று இரவு 12 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய நேரம் தான். அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், எங்களுக்கு எல்லாராலையும் நகை வாங்குற சூழ்நிலை இல்லையே, நகை விற்கிற விலைக்கு எங்களால் போய் ஒரு குண்டு மணி கூட வாங்க முடியாது, வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேற என்ன பண்ணுனா இது போல் நகை வாங்கும் யோகம் உண்டாகும் அப்படிங்கிறது குறித்து தான் நான் ஏற்கனவே 2 பதிவு வந்து போட்டுட்டேன். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி அதில் ஏதாவது செய்யும்போது நிச்சயமாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். அதன் மூலமாக நீங்கள் நகை வாங்கலாம். இருந்தாலும் இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்கிறேன். நகை வாங்க முடியாதவங்க இன்னைக்கு நீங்கள் சில அலங்கார பொருட்கள், அதாவது பெண்களுக்கு அழகூட்டக்கூடிய பொருட்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து வாங்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நெயில் பாலிஷ் வாங்கலாம், அந்த மருதாணி கோன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வாங்கலாம், கண்ணாடி வளையல்கள் வாங்கலாம், இல்லைன்னா வந்துட்டு இந்த கவரிங் செட்டு நகைகள் வாங்கலாம், லிப்ஸ்டிக் வாங்கலாம், பவுடர், பர்ஃப்யூம், முகத்துக்கு தடவுற அந்த க்ரீம் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களை எதெல்லாம் அழகுபடுத்தும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுபோல் ஏதாவது ஒரு அலங்கார பொருட்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் வாங்கி வைக்கலாம். என்ன இதுக்கு அதுக்கு சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்திர பகவானுக்கு ரொம்ப பிடித்த மனைவின்னு பார்க்கும்போது ரோகிணின்னு சொன்னேன் இல்லையா, ரோகிணி வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்களாம், பார்க்கறதுக்கே அப்படியே கவர்ச்சிகரமாக இருப்பாங்களாம், வசிய சக்தி உடையவங்களாக இருப்பாங்களாம். அப்போ அவங்கள நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கும் வந்து அவங்கள போலவே பொலிவு எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மேலும் அவங்கள மகிழ்விக்கும் பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அலங்கார பொருட்களை எல்லாம் வந்து சொல்லலாம். அதனால் ஆடை அணிகலன்கள் இந்த மாதிரி வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் அந்த மாதிரி வாங்குங்க. அதில் எதுவும் வாங்கிறதுக்கு வசதி இல்லை அப்படிங்கும்போது நான் சொன்ன எளிமையான இந்த பொருட்களையாவது நீங்கள் இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு பூஜை அறையில் வச்சு ஒரு நிமிடம் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அதன் பிறகு அதை எடுத்து பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். இந்த வருஷத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னு வந்து இதை வந்து சொல்லலாங்க. மறுபடியும் நமக்கு இதே போல் தங்க கணபதி நாள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் தான் வரும். இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தவையாக இருக்குது. ஏன்னா தங்க கணபதி நாள் வரது வந்து சனிக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் இருந்தால் போதும். ஆனால் அந்த அன்னைக்கு பௌர்ணமியும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சந்தேகம் தானே. அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாருமே வந்துட்டு பலனடையுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னாவோ, இல்லை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகும், அவங்களும் வாங்கி நல்லா பலனடையட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாவோ அவங்களுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற 2 வீடியோக்கள்லையும் பார்த்துட்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, கட்டாயம் ரிப்ளை கொடுக்குறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.